அவர் குத்துறார் நான் இருக்கிறப்ப பிரம்மபுத்திரர் நாரத மகரிஷி எங்க நிக்கிறாரு? மத்தியில போய் வாங்கறாச்சு ரெட்டில நீ ஒண்ண கடுமா சாட்சி வச்சுக்கிட்டு அடிக்கிற ரொம்ப பிடிக்கும். வரும்போது லேசா அந்த வீணை மட்டும் ஒதுக்கிடுங்க, லேசா குச்சியை நினைச்சு விடுங்க. இவனை கடமாட்டில் விடுங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜோடி படுத்தது பார்த்தது இல்ல, சத்தியமா சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஆசிரியர் பல்லாண்டு பெருமை உண்டு, வாழ்க பல்லாண்டு. என்னுடைய அத்தனை ஆசீர்வாதம் முடிச்சாரும் சீதி சினுக்கடுத்து போக உடைஞ்சு வந்த பாட்டுக்கு மட்டும் கதை சரியா வரலையா? நாரதர் கற்பழிக்கப்பட்டு விட்டார். அதனே வேற நான் இறங்காத மட்டும் இப்படி பாட்டு வருது. இந்த வரைக்கும் இப்படி ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த அரேபிய குதிரை மாதிரி அப்பக்கார அண்ணா கிளி அதிவரும் வண்ண கிளி, அப்பக்கார அண்ணா கிளி அதிவரும் வண்ண கிளி, ஓரங்கத்தில் ஓரங்கத்தில் முதல் கூட இருக்கிறது ஒரு நாடு வாங்கியிருக்காப்லையா, கூடிய சீக்கிரம் நம்மளும் வாங்குற மாதிரி வரலாம். எனக்கு பேட்ல 2 மாத்திரை இருக்கு வேணுமா? அவ்வளவு ஒண்ணு தப்பு இல்லையா?
பார்த்து பத்திரமா வச்சுக்க. அம்பள வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரும் என்ன கண்ணம்மா நீ தவற கட்டிக்க சம்மதமா இந்த அம்பள வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரும் என்ன கண்ணம்மா நீ தவற கட்டிக்க சம்மதமா தவற கட்டிக்க சம்மதமா கட்டிக்க சம்மதமா ஆண்டாடி அட ஆண்டாடி அட அண்ணாடகை ஆண்டாடி ஐயா போறோம் பாடு நீ செய்யப்பட எடுத்து ஆண்டா அடே நீ செய்யப்பட எடுத்து ஆண்டா சாமி, இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டா நகர்த்துங்க. உண்மையாலுமே சொல்றியா? ஏய் இங்க யாரியா? நாளைக்கு போய் சுடுதண்ணி வச்சு இது வரைக்கும் நானு இந்த புடி பிள்ளைய இந்த புடி உதவ இப்படி பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு வளர்த்தியான ஒரு பிள்ளையா இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பிரித்தி சரியா இருக்கா? வாழ்க பல்லாண்டு. உன்னை மறக்க முடியவில்லை, இருந்தாலும் நினைக்க விரும்புகிறேன். இல்லை உடைத்தாலும் நீர் வரும். இதெல்லாம் போயிடக்கூடாது. அந்த பிரித்தி இந்த பிரித்தியானா இவ்வளவு பாத்திரம் மகிழ்ச்சிங்க. அதை வரக்கூடிய ஆளை பிறகு கூப்பிடுங்க. அலிகண்ணே. ஆசீர்வாதம் வச்சிடும். வாடா. இடத்த நாரடிச்சுட்டாலே. சாமி, எப்ப வேணா வாங்க, உங்க கதவை திறந்து. இன்னைக்கோட நீ டைவர்ஸ் எனக்கு. சித்தப்பா நீ வீட்டை புடுங்க, நான் போட்டு தூக்கி போட்டு குத்திட்டு என்ன நீ? இன்னி குடும்பத்துல வைக்கலாமா? எனக்கு நாரதர் மாதிரி பிள்ளை வளர்க்க. பாதி பசும் கொடியே, பைதமிழ் தீர்வுமையே, நோக்கு பெறலாம் இருந்து, தேக்கம் பெற வேண்டியிருந்த, தெய்வந்தான் தந்தது, உமைதான் இளங்கிளியே, இளங்கிளியே, என் ஆசை பைகிளியே, பாதி பசும் கொடியே, பைதமிழ் தீர்வுமையே. சகோதரி நாங்கள் அழைத்ததன் விவரம் நமது இடத்துக்கு பிரம்மாவுடைய வலது தொடையிலிருந்து தோட்டி வித்தவன் நாரத மகரிஷி வந்திருக்கார். ஆண்டவர் அழைத்து வாருங்களேன், நான் நல்லாசிகளை நான் பெற வேண்டும். வாருங்க சாமி. குளிச்சிட்டு வந்தீங்களா? சுவாமி வணங்குகிறேன், நல் வாழ்த்துக்களை தர வேண்டும். தாங்களை வாழ்த்துவது வணங்குவது எங்களுடைய முறையாய பண்பு. அதனால வாழ்த்தி வரவேற்பு பாடுகிறோமா? நல்ல நாடும் நாரத முனிவர் தலைவர், நல்ல நாடும் நாரத முனிவர், எந்த நாட்டின் பொது தலைவர், ஒரு குண்டு காணாத புலவர், அடையாத இளைஞர், நல்ல நாடும் நாரத முனிவர், நாட்டின் பொது தலைவர். நல்ல
சகோதரி ரொம்ப நாளா ரொம்ப நாளா அதற்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் ஐயா. குறிப்பிட்ட இந்த பெண்மணிக்கு என்ன வேணும் சொல். என்னம்மா வேணும்? ஒரு நாள் கோபம் ஒரு நாள் நிக்கிறீங்க. அடுத்த ஜென்மத்துல சொல்லியா இந்த பிள்ளைய என்னைய பஞ்சாரமா படைச்சு இந்த பிள்ளைய என் குஞ்சா படைச்சிருங்க. என்ன செய்ய போறீங்க? நான் கீரி பிள்ளையா படுத்து 2 பேரையும் குள்ளாம போட மாட்டேன். ஓடி கீரி பிள்ளையா பிறந்தா போயிடாதீங்க. போயிட்டு வாங்க. வாழ்க விளையாட்டு. சின்ன ஊசி தான் போடணும். அது வேற இருக்கா? வாழ்க விளையாட்டு. விளையாட்டு பொருள்கள் திருமணத்து பொம்மடியா தமிழ் என்ற தேவாமிர்தத்தை வார்த்து எம்பள மகிழ என்பதுமாடி பண்டா வளம் வந்து அன்பார் வெட்ட ஆரங்கே என்ற பக்கத்துக்கு முச்சி நான் தரக்கூடிய ஒப்பற்ற வளர்த்து ஒரு கூட்ட கிடைக்கிறாங்க. உண்ணானவர்களுக்கு பெருமைக்கூடிய இந்த இடத்தில் நீங்கள் வாழ வேண்டும் எல்லா வள ஆசீர்வாதம் உங்களை எப்பயும் சார்பட நோக்கத்துக்கு கிடங்க பாதம் அணிந்து பெருமைகளை ஏற்ற உனக்கு நான் தரக்கூடிய வார்த்து எல்லா வள இறைவன் அந்த முருகப்பெருமானுடைய அருளாசியும் செங்கைகள் நான் தூக்கி அங்கத்தில் ஒருவனை எடுத்து தூக்கி திங்களை ஞாயிறை கதைத்த சதைமேல் தூக்கி அங்கீகளாதபடி 20 தேதி கண்டறியாத கால் தூக்கி ஆளும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆளும் என்ற ஒப்பற்ற பெருங்குண்ட தெய்வத்தின் திருவருளா வாழ்க விளையாண்டு வளர்த்து பெருமைகள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி வணக்கம் வணக்கம். வாழ்க பல்லாண்டு மகளே. பலத்த பெருமைகள் கொண்ட விளக்கொடியா கோடி கோடி அன்று அலர்ந்த செந்தாமரை போன்ற இந்த நலகு வளர வளர என்னை அகமது வட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்டனா உனது போடுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தங்களை பார்த்து கொண்டு முயற்சிடுகிறேன். இருந்தாலும் கூட நாடு எப்பேற்பட்ட நாடு என்ற விவரத்தை முதல்ல கேட்டுட்டு மத்தார்த்த மொழியாக தட்ட வீதிகள் கண்டு நாட நிலை
பேரப்பட பெருமை எழுந்து கொண்டிருக்கிறார்கள். கந்தமலகிந்து முகமாதே கந்தமலகிந்து முகமாதே கந்தமலகிந்து முகமாதே கந்தமலகிந்து முகமாதே கந்தமலகிந்து முகமாதே வாதே வாதே கந்தமலகிந்து முகமாதே வாதே வாதே தந்தையின் பெரும் விராசன் சுவாமி தந்தையின் பெரும் விராசன் சுவாமி தந்தையின் பெரும் விராசன் சுவாமி தாயினின் பெரும் சுவாமி அப்பா பேர் என்னவா? நம்பி தலைவன் அம்மா பெயர்? நங்கை மோகி வந்திருப்பது. காவலுக்கு என்ன காவல்? திணை காவல் என்ன திணை இருக்கு? அருந்தனை செந்தனை கருமனை யாருக்கு? அருந்தனை எங்களுக்கு செந்தனையாப்பட்டது? ஒரு வடி வேலை அப்ப இருக்கிற முருகனுக்கு பறிச்சு கொண்டு ஆம் கொடுத்துருக்கீங்க. சுவாமி. மூவேந்தர்கள் ஆண்ட நாடு சேர சோழ பாண்டிய நாடு ஒவ்வொரு நாட்டுக்கு வருவ இருக்கிற உண்மை சேர நாடு, வேதமடைத்து சோழ நாடு, போருடைத்து பாண்டிய நாடு, முத்தடைத்து உங்க நாடு சான்றோருடைத்து அறிவை வளவந்த நாடு என்னாடு தோண்டி பல வந்திருக்காங்க. ஆமா. நீங்க வருவீங்க நம்ம பார்க்கணும். வராம எந்த இடத்துக்கு பார்க்காத வந்திருக்கோம் பெருமை இருக்க முடியாது. பார்க்கத்தே இருக்கணும். சிலர் சொல்லி வச்சு 1000 பேர் சொல்லலாம். சொல்லாமல் ஆனா, செய்தால் செஞ்சா கேட்காத பெருமை இருக்க முடியாது. ஆமா. அப்ப சொல்றதை காட்டிலும் வார்த்தை சொல்வதை காட்டிலும் செயல் வீரனாக இருப்பது ஆகச் சிறந்த பெருமை. ஆமா. நீங்க செயலை காட்டுவீங்க நினைக்கிறேன். பார்க்கலாம். பாப்பமா பேசுவோம். ஆக மொத்தம் நெத்தியில போட்டிருக்கிறது சிவச்சின்னம் அந்த சின்னத்துக்கு பேரு பசுபதி வாசமுட சூடி சிவ எல்லா வல்ல பெருமையை கொடுத்த ஒரு நாடு இந்த நாடு. ஆமா. தவத்திற்கு, ஒருவர், தமிழுக்கு, இருவர், குலத்திற்கு, மூவர், சமத்திற்கு, ஆழ்வர், சகலத்திற்கு, அஞ்சுவர், சுவைகள், ஆறு, சுரங்கள், ஏழு, திக்குகள், எட்டு, கிரகங்கள், எப்ப இப்ப இப்ப 9 ஆரம்பத்துல ஆரம்பத்துல 7 பசி வந்தா 10 பறந்து போய்விடும் இருமல் மட்டும் வருவோமா? அடிகளுக்கு பிரவேசிக்கூடிய கூட்டுக்கு மத்திகளே பாடும் எழுதலும் பாகம் வெறுப்பும் இவை நாடு நடவதற்கு நாதர் கோலசை துங்க கரிமத்து தூமணிக நீங்களுக்கு அந்த சங்க தமிழ் ஒன்று தாய் என்று பெருமை கொடுத்தானே. அப்படி பெருமையை கொடுக்கிற அப்படின்னா பெருமை கொடுத்த ஒரு ஆடுது. அப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு செயலை தொடங்க முன்னா விநாயகனுடைய தொழிலை வந்து போட்டோம்னா கொடுக்க விக்கிரம் இல்லாமல் வெற்றி என்பது நிச்சயம். உண்மைதான். வெற்றியை மகனம் பண்ண உலகில் ஒரு வஞ்சிரி வரிப்பிடி ஒன்றை கும்பிடு வைக்க மேச்சவரி கபரி தூக்க வேலமோ முகம் ஒன்ற உற்றக்கஞ்சி திகட சங்கர கணபதிக்கு அன்பு செய்யணும் கணபதியின் சொல்லியோடு அன்போட காரியத்தை தொடங்குங்க. அதனால போவா தோளுடைய சுமையன் பெருகார்கள் தூவன்மதி சூடி காவுடைய சுடைப்படி பூசியின் உள்ளவர்கள் என்னுடைய மனதா உரிநாள் படித்த அருள் செய்த திரு பீருடைய திரு பிரம்மாவரமிக பெம்மாள் அவண்டும் அப்படின்னு பாட்ட பண்ணனே அப்படி நம்ம பெற்று இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அந்த முறுக்கும் இடம் கொண்டு வந்தால் உண்மையின் பெருக்கு அழைத்தாலும் போகேன் என் தேகம் இழைத்தாலும் போக மாட்டேன். சித்தர்கள் சிவன் முன்னாடி பாடுற மாதிரி பாடுங்க. ஓடி 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 உட்கார்ந்த ஜோதிகை நாடி நாடி நாட்களை கடந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடிகள் பிரம்மசத்தானே உத்த பிறவரா உப்பிருந்த பாண்டவரா மாற்றி பிறப்பதற்கு மருந்தனைக்கு கிட்டவில்லை மாற்றி பிறப்பதற்கு மருந்தனைக்கு கிட்டிவிட்டால் மூச்சு சின்ன மட்டும் உண்பாத சேவன பாடுங்க. நந்தவனத்தோர் ஆண்டி அவன் ஆளாரமாய் போய்விட வேண்டி கொண்டு வந்தான் ஓண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டினானே அப்படி பேச ஆயமே இது பொய்யடா பெரும் காற்றடைத்த பொய்யடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடனார் பாடுங்க. பந்தலடி நடுவே ஒரு காலடி அது என்னடி அதை சொல்லடி போட்டாலே போடு வெட்டேக லட்சணமை யமனேறு பெரிய மட்டி பெரியன்மை வாகனமே முட்டை கூரை இல்லா வீடு உலராமன் தூதுவனை ஆரையிடா சொன்ன ஆரை கீரை தன்னடா சொன்ன தன்னையும் தாழ்ந்த பேரமுறையா புண்மையை பெற்ற வீட்டிற்கு முன்வரிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்னும் ரெண்டு எவரும் எதிர்மான இப்படிப்பட்ட சாரக மந்திரங்கள் ஆடுந்து கண்டுண்டு மக்கள் ஒன்றை என்ற மகிழ்வதா கேடுண்டு என்பதை கேட்டு விட்டேன் நீ கேள்வி ஓடுந்து கந்தை என்று உண்டு தைந்து ஓதுவண்டு தோடிந்த கண்ணடைய தனக்கு துணை இருக்கிற என்னாலும் விளக்கம் நம்ம கவிபாடி உன்னை கிட்டத்தை முற்புறத்தை பின்னை கிட்டத்தை தென்னிலங்களே அன்னை கிட்டத்தை அறிவயிற்றே யாரு மட்டத்தையும் மூழ்கவெளி பிரவேசத்தாய் பட்டெடுத்து போடுவீர்கள் அறிவதே போற்றிலும் போற்றுவார் பொருள் கொடபடி தூற்றிலும் தூற்றுவார் சொன்ன சொற்களை மாற்றிலும் மாற்றி மாறி வருகிறார்கள் கூற்றிலும் பாவல கொடியவர் யாருன்னு பாடுங்க. பேதனையை திகழப்பா யாழ்ம நமக்கப்பா நமச்சிவாயம் துணையப்பா திரு சந்தூர் படி வெள்ளப்பா இவரது சித்தை வாடியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா என்ன மூல மந்திர ஜெயிக்கிறப்ப அப்பனுக்கு பிரமிசத்தானே மன்னவனும் நீயோ வள நாடு உணர்ந்த உன்னை இருந்த தமிழை ஓதனே விருந்தேற்றுக் கொள்ளாம இருந்தது உண்டோ உண்டா குரங்கேற்றுக் கொள்ளா கொம்பு பாருங்க. பள்ளியும் தில்லையும் கறந்துமை கண்டு விட்டால் பள்ளியும் தில்லையும் கறந்துமை கண்டு விட்டால் உள்ளது உண்மையாகி ஓரடி ஆழமாய்ந்து பள்ளி வந்து முட்டை கட்டு பாம்பு வந்து அடையலாச்சியம் பாட்டியானே பாட்டி 10,000 கவிதை முத்தாக அளித்த அந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இனு முத்தாகவில்லை என்று கம்பனுக்கு ஒப்பாக என் மதியை சிறந்த அப்பாவாக நினைத்த சித்தப்பா சித்துக்களுக்கு அப்பாவா நீங்க பாடுங்க. இந்த ஆழ்வார் நாடு நாளை கையில் எடுப்பார் ஓடு உடல் ஒன்றுக்கு வந்தால் கூடு இது விட்டு பார்த்தால் வெட்ட கேடுறானே மட்கொண்ட தென்புயத்தான் மாநகரை விட்டு இங்கு வந்தேன் சொற்கண்ட பாவி சுயர் எங்கிலே விற்கண்ட மேனி வேணிதரும் கூடி நெற்கண்டு போகும் அளவு நின்னாய் நெடுஞ்சுவரை குட்டிய சோற
உலகத்தில் வந்த அன்பர்கள் கூட்டம் எத்தனை தெரியுமா? எத்தனை பேரு? 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள் வந்து சிவனுடைய நாமத்தை வந்து பாடினார். 63 நாயன்மார்கள் பெருமை செத்து 17 சித்தர்கள் அல்ல. பதஞ்சலி, அகத்தியர், கமலமுனி, திருமூலர், புலம்பை, கோரக்கர், தன்வந்திரி, கொங்கணர், சட்டமணி, சாவரர், இடைக்காட்டார், கருவூல வரைக்கும் 17 சித்தர் பெருமை. கடவுளை காண முயல்வர்கள் பக்தர்கள், கடவுளை கண்டு தெரிந்தவர்கள் அவர்கள் சித்தர்கள் பேரு. பெருமை இருக்குல்ல? ஒருத்தர் பெருமை இருக்க முடியுமா? ஒரு கோவில் இருக்கு, ஆலயத்துல போய் சாமி கும்பிடுறோம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. கோயில்ல வாயில் காவலாளியா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் வாசல்ல இருப்பாரு யாரு? உண்மை. பேரு வந்து காவல் பார்த்துட்டே இருப்பாங்க. சரி, ஜெயம் விஜயனாகப்பட்ட 2 காவலர்கள் பெருமாளுடைய ஆலயத்துக்கு முன்னாடி அவங்க தான் இருப்பாங்க. உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன வேலை? ஏன் வேலை? காவல் வேலை. அப்ப உனக்கு என்னத்துல காவல்? எல்லா வேலை நாராயண மூர்த்தி பெருமாளுக்கு காவலா இருக்கிறது யாரு? நீங்க இன்னைக்கு வந்து இப்ப ஜெயம் விஜயனாகப்பட்டவர். இந்த ஜெயம் விஜய் தானே காவலாளி. ஆமா. இந்த காவலாளி உலகத்துல 3 அவதாரம் எடுத்தாங்களே. அவதாரம் அவங்க எல்லாம் எடுத்துட்டு போக, நீங்க எந்த அவதாரத்தோட இந்த 3 அவதாரம் எடுத்தா என்ன அவதாரம்? அது எல்லாம் இருக்கட்டும் சுவாமி. சொல்றீங்க வாய்க்கிலிய பேசுங்க பச்சை சொல்லுங்க பேசுங்க. வாய்க்கு காவலாளி ஜெயம் விஜய் நல்லா தெரியும். ஆமா. அப்படிப்பட்ட ஜெயம் விஜயர்கள் எடுத்த 3 அவதாரம் என்ன? அந்த அவதாரம் எடுத்துட்டு போது தேவலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க, பூலோகத்தை நாடி வந்திருக்கீங்க. இந்த இடத்துல வந்து மூத்தவர் சொல்ல முதிய நடிக்கடிய முன்னாடி துவக்கு பின்னாடி இடிக்கி விடானே. இந்த குழந்தை பூலோகத்துல பிறவி எடுத்தால் எப்படி வந்து பிறக்கும்? சாதாரண மானிட பிரமாதம் பிறகு. இந்த குழந்தை பிறங்குது. ஆமா. பிறக்கும்போது எப்படி சிரிச்சுக்கிட்டு பிறக்குமா? அழுது கொண்டே பிறக்கும். அழுது கொண்டே. குழந்தை அழுவது எதுக்கு? குழந்தை எழுவது பாலுக்காக. பாலுக்காக அழுகு. பிறந்ததுல இருந்து 14 வருஷம் அழுகாம வாய் பேசாம அமைதியா இருந்துச்சு யாரு? ஏன் பேசாம இருந்தது சொல்லுங்க. பிறந்தவன் அறிவிட்டா இருக்கும் குழந்தை பேசுங்க பத்தி பேசலாம் அப்படின்னா அப்ப நீங்க கேட்கலாமா? வாய் வைக்கணும் நீங்க. குழந்தைல இருந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்றீங்க. அதை விட்டு நல்லா எங்க அண்ணட்ட நல்லா நினைச்சு இதெல்லாம் தேவையில்லாத எல்லா இருங்க சுவாமி. எல்லா உலகத்தும் போகக்கூடிய நீங்க கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாம் தெரியுமில்ல? எல்லாம் தெரிஞ்சவரை இது ஏன் தெரியல? ஆமா ஆமா. நான் கேட்டதா கேட்கலையா? நான் தொடுத்த கேள்விக்கு பதில் என்ன கேக்குறேன்னா, தொடுத்த கேள்வி இந்த இடத்துல வந்து மூத்தவரா இருக்கிறது யாரு? நீங்க தானே. உங்களுக்கு தான் பெருமை இருக்கிறது. அதனாலதான் நீங்க வந்து சொல்லுங்க சுவாமி. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கால தொற்றுல சிறு பிள்ளை வெள்ளாம வீடு போய் சேராது. சிறு பிள்ளை வெள்ளாமல் வீடு வந்து சேராது. ஆமா ஆமா. இந்த சின்ன பிள்ளை நீ பெரியாளா? நான் சின்ன பிள்ளை. அப்ப நீனே சொல்லு. சிறு துளி பெருவெள்ளம் தானே. துளி சிறு துளியை பார்த்து மக்கள் எல்லாம் பயப்படுவாங்களா? பெரும் வெள்ளத்தை கண்டு பயப்படுவாங்களா? வெள்ளத்தை பார்த்து பயப்படுவாங்க. உங்களை பெரு வெள்ளமா நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பாம்புல பெரிய பாம்பா இருந்தாலும் சின்ன பாம்பா இருந்தாலும் விஷம் ஒண்ணுதானே? விஷம் ஒண்ணுதான். அப்ப சின்ன பாம்பா நீனே சொல்லு. அடுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாது. மரத்துக்கு ஓரறிவு, புழுப்பூச்சிகளுக்கு ஈரறிவு, வாழக்கூடியது பறவைகளுக்கு, நாலறிவு, விலங்குகளுக்கு, அஞ்சறிவு, மனிதர்களுக்கு, ஆறறிவு, உங்களுக்கு ஏழறிவு. அறிவிலேயே 7 அறிவு படைச்ச நீங்க பெரிய மனுஷன் சொல்லுங்க. உலகத்துல பகவான் பெரியவனா இல்ல பக்தர் பெரியவனா? பக்தர்களே பெரியவர்கள். இந்த உலகத்துல பகவானை கும்பிடக்கூடியது யாரு? நாங்கள் பக்தர்கள் இல்லை என்றால் ஆலயம் என்றைக்கும் இருக்காது. அப்ப பகவானை கும்பிடக்கூடிய பக்தர் நீங்க தானே? யாரு பெரியார் சொல்லிருக்கா? பகவானா பக்தரா? என்றைக்குமே பக்தர்கள் தான் பெரிய. அப்ப பக்தரா இருக்கிறது நீனா இல்ல நானா? ஓஹோ, நான் தான் பக்தரா. அப்ப நீனே சொல்லுமா? அப்ப நான் தான் சொல்லணுமா? பகவானா இருக்கக்கூடிய சொல்லக்கூடாதா? சொல்றீங்க. சரி, அப்படித்தானே பேசணும் வந்திருக்கோம். ஈரேழு 17 சுத்தி வர்றீங்கல்ல. யுகங்கள் எத்தனை? மொத்த நாடிகம் இருக்கு. என்ன யுகம்? கிரேதா, திரேதா, தோவரா, கலியுகம் சொல்லக்கூடிய நாடிகம். 4 யுகம் இருக்கு. 4 யுகத்திலே வள்ளி பொண்ணு வர்றாரா? நாரதர் வர்றாரா? நாரதர் 4 யுகத்திலே வர்றவர். நீங்க பெரிய மனுஷனா? நான் பெரிய மனுஷன். நாடிகம் இருக்கு. உலகத்துல மிகப்பெரிய தேரா இருந்தாலும் அந்த தேர் ஓடுறதுக்கு முக்கிய காரணம் சின்ன அச்சாணி தானே? உண்மை சுவாமி. அந்த அச்சாணி தேவனை கழட்டி விட்டோம்னா என்னாங்க? அத்தாடி சக்கர ஓடி போயிரு, தேர் போகாது. அப்ப அச்சாணி உருவத்துல இருக்கக்கூடிய நீனே சொல்ல அப்புறம் பேசுவோம். சின்ன அச்சாணியா இருக்கிறதுக்கு தான் பெருமை. சின்ன அச்சாணியா இருந்தாலும் தேர் சக்கம் பெருசா இருந்தாலும் அந்த தேராகப்பட்டது அப்படியே வந்து அலங்காரம் பண்ணி வெறும் தேரை இழுத்துக்கிட்டு வருவாங்க. அதுக்குள்ள யாரு இருக்கிறது? தெய்வம் இருந்தா தானே பெருமை. தெய்வம் வந்து வளம் வந்துட்டு பேசாம ஒரு இடத்துல அமைதியா இருந்திருந்து அவ தெய்வத்துக்கு தான் பெருமை இருக்கிறது தவிர வெறும் தேருக்கு பெருமை ஒரு நாளும் இருக்காது. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். உண்மை. எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் முன்ன கிட்டத்தி முற்புறத்துல என்ன? ஆமா. பின்ன கிட்டத்தி தென்னை இலங்கை, அன்ன கிட்டத்தி அடிமைச்சிலே, யாரு கிட்டத்தி மூழ்க மூழ்க. இந்த உலகத்துல 300 ஒண்ணு எடுக்காதே முடிவுற. ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணலமா இருக்க கூடாது. அப்ப எடுத்த இடத்துல முடிவுறாவா எழுத முடியுமா? நல்லா இருக்காது. அப்ப 300 எழுதுன நான் தானே. அப்ப நீ சொல்ல போற. அப்ப முடிவுரை என்பது நான் தான் எழுதுனா முடிவுரை. சொல்லாதே காட்டில முடிவுரை என்பது சிறப்பா இருக்கணும். கேள்வியை தொடுத்தோம்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கேட்ட கேள்வியை தொடுத்ததுக்கு பதில் கொடுக்கறதா அறிவாளி. அப்படி எல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டே நான் கேள்விகள் பிறப்பதெல்லாம் தன்னுடைய பகுத்தறிவை மேலும் நாளும் பொழுது வளர்ப்பது என்ற கேள்வி இல்லாம பிறக்காதுங்க. அப்ப பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து வீட்டு போக கூடாது. ஆசிரியர் வந்து பாடம் நடத்தினாலும் சொல் பித்து சுயபுத்தி இருக்குது. நான் கேக்குறேன், சுயமா சிந்திக்கணும்ல. நீங்க வந்து ஆசிரியரா இங்க வந்திருக்கீங்க, என்னகிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் கொஞ்சம் சுய
அதிகமா சிந்திச்சு சிந்திச்சு போய் சொல்லு. ஏன்னா கேள்வி முருகப்பெருமான் சின்ன பிள்ளை, சிவபெருமான் பெரியாரு. ஹலோ எப்பத்தேன் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. இந்த கேள்வி கேட்ட கடைக்கு வண்டியம்மா தொடுத்தா மட்டும் நம்ம பதில் கிடையாதுனே. இந்த இடத்துல பெரிய மனசா வந்தது அவர்தானே. அவருக்கு தானே பெருமை இருக்கிறது. சரிமா, ஏன் பெருமை இருக்கிறதானே? ஓ பேச்ச இப்ப பேசுவான். உண்மை. மிருதங்கம் பெருசாத்தே இருக்கு. ஆல்ரவுண்ட் பையன் இருக்காரு. ஆமா, ஆமா. பாலச்சந்திரன் பையன் இருக்காரு. இப்படி எல்லாருமே பெட்டியில இருந்து ஆல்ரவுண்ட் இருந்து எல்லாமே இசைத்துக்கு பெருமை கொடுக்குறாங்க. சரி. பக்கத்துல தாளம் போடுறாருல. ஆமா, ஆமா. தாளம் சிறுசாவே இருக்குன்னு அதை ஒதுக்கி விட்டோம்னா பாட்டு நல்லா இருக்கும். ஆத்தாடி தாளம் இல்லாத பாட்டு கேட்கறதுக்கு நாகரிகமா அப்ப இருக்கு. உருவத்துல சிறுசா இருந்தாலும் தாளத்துக்கு மாத்தும் அறியும் தானே. அப்ப உருவத்துல சின்னதா இருக்க நீங்க சொல்ல அப்புறம் பேசுவோம். அதனால உருவத்துல சின்னதா இருந்தா நான் தான் அதோட பெரிய ஆளா இருந்தா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆத்தாடி எப்படி இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஒரு கூட்டத்துல நாரத மகரிஷி வள்ளி பொண்ணுக்கு நல் வார்த்தைகள் சொல்லமா, வாழ்த்துக்களை கூறணுமா, பேசாம போறமா அப்படின்னு சொல்லி சரி, இருக்கணும். கூட்டம். அதை விட்டு விட்டு மேடையில வச்சு இப்படிதான் அப்படி சொல்லாதீங்க. நீ என்ன பேசுறப்ப மஞ்சள் நடக்காத ஊரே இல்ல. எங்க மஞ்சள் நடந்தாலும் நிறைய மாடு அவுத்துறோம்னா களத்துல வீரர்கள் பிடிப்பார்கள். ஆனா ஒரு சின்ன மண்ணூட்டியா சின்ன மாடு ஓடுதுன்னா அதை பிடிப்பாங்களா? ஏன் பிடிக்க மாட்டாங்க? அது சின்ன மாடு, வளரக்கூடிய மாடு. அதை வளர விட்டு பாக்குறதே அவங்களுக்கு அழகே தவிர அதை பிடிக்க மாட்டாங்க. நீ சின்ன புள்ள, நீ சொல்ல அப்புறம் நான் சொல்றேன். அப்படி வளர வர்ற பிள்ளைதான் வந்து வளர விட்டு பாக்குறீங்க. வளரக்கூடிய நேரத்துல ஒரு வெள்ளம் வந்து கடைபுரண்டு ஓடுது. ஆமா. தடுப்பணை போடலாமா? ஒரு மாட்டு வண்டியே போய்கிட்டு இருக்கு. அச்சாணி வந்து சரியா இருக்குது. ஆனா முட்டுக்கொட்டை ஏதா வந்த ஆடு வந்து செலுத்துமா? நக்கிற மாட்டை வந்து அதாவது மேட மாக்கிற நட்டுக்கிற மாடு வந்து கெடுக்கிற மாதிரி பேசக்கூடாது. சரி, நான் கேக்குறேன். நான் கேக்குறேன் வந்தே யானை சாப்பிடுற அளவுக்கு பூனையும் சாப்பிட நினைச்சப்பட பூனைக்கு தெரியும். அது எப்படி யானைக்கு ஒரு காலம் இருந்தா பூனைக்கு ஒரு காலம் அதான் வேணுமா? அதான் இல்லை. நீ அந்த காலத்துல இங்க வந்து பொறுத்தது நாடு, முளை கேள்வி கேட்டது நாடு, அறிவாளி கிடையாதா? கேட்ட கடையை முடிச்சுட்டாரு தோணும். இது முதல் கேள்வி, முற்றிலும் கேள்வி எல்லாம் தேவையில்லை. என்ன இந்த இடத்துல அறிவாளி சொல்லி நான் சொல்றேன். எல்லா காலமும் உங்களுக்கு தெரியுமே, கடந்த காலம் தெரியும், எனக்கு தெரியும், எதிர்காலம் என்பது தெரியும், நிகழ்காலம் என்பது தெரியும். ஆனா நான் எங்களுக்கு அப்படி கிடையாது. நிகழ்காலம் கூட சொந்த பிள்ளை தூங்கி வாங்குகிற முச்சு சுழிவாரி போனாலும் போச்சுறாங்க. தூங்கி தெரியும். தூங்குவது என்பது இறப்பை போல, விழிப்பது என்பது பிறப்பை போல. அப்படிப்பட்ட நாங்க இந்த இடத்துல வந்து மனுஷ ஜென்மமே பெரிய புண்ணியம் வந்து பண்ணிருக்கணும். உலகத்தில் மங்கைகளாய் பிறப்பதற்கு மாதவம் செய்து விடும். எங்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு அரிது மானிட பிறப்பு தெரியுதுன்னாரு. அரிதான பிறப்பு மானிட பிறப்பு சொல்லிருக்காங்க. உண்மை உண்மை. மானிடரா தெய்வ பிறப்பா? மனுஷன் நாங்க என்னங்க? அப்ப மனுஷி நீனே சொல்லு பெரிய மனுஷி. அப்படியா பெரிய மனுஷன் நினைச்சு நீங்க கேக்குறீங்க? வந்தல இருந்து வாப்டாடி பயங்கரமா முதக்கடி கேக்கதே அப்ப இங்க ஓடால ரெங்கன சேவிச்சாகணும். அப்படினால விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறது இல்ல, கெட்டு போய் நினைக்கிறவங்க விட்டு கொடுப்பது இல்ல. அப்ப நான் விட்டு கொடுத்து போறேன். யார்கிட்டனா உங்கள்ட்ட பேச்ச விட்டு கொடுக்க போறீங்க. பிரச்சனை பேச்ச விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன? மனசுல வந்து விட்டு கொடுக்கிறது சாமியா அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படி சொல்லி விட்டு கொடுக்க தன்மை இருக்கு. போற பாலகர் சேவசி நடத்த 3 அவதாரம் என்ன அவதாரம்? நீங்க என்ன அவதாரத்துல வந்து ஜெயபாரதி வந்ததுல இருந்து பாட்டு பாடி கைந்துட்டு வாங்கினா நாங்க நந்தவனத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாரதரை வர சொல்லுங்க, நாரதரை வர சொல்லுங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு தானே பெருமையா சொல்லுங்க. எங்களை யாரும் சொல்லவே இல்லையே. வள்ளி வாங்க வள்ளி வாங்கன்னு ஒருத்தரும் சொல்லல. உங்களை நாரதர் வாங்க நரது வரட்டு நாரதர் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களை தான் பெருமையா பேசுறாங்க. பெருமையா மனுஷன் பெரிய சுவாமியா வந்திருக்கேன் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பெருமையா நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை வந்து பெருமைப்படுத்துறீங்க. நவரசமான நல்ல ஒரு குழம்பு வச்சா கூட அந்த குழம்புல ஆரம்பத்துல நம்மளுக்கு தேவைன்றதுக்காக கருவேப்பிலை போட்டாலும் சில பேர் சாப்பாடு பரிமாறு கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு சாப்பிடறாங்கல்ல. எடுத்து வச்சாலும் கருவேப்பிலை போடாம அந்த குழம்பு சுவை கொடுக்குமா? அது நல்லா இருக்காது என்பது அதனால தான். தெரிஞ்சு வரியோ தெரியாம வரியோ நீனும் சேர்ந்து வந்தா தான் அதுக்கு பெருமை. சொல்லுமா? அப்படியா? அதாவது பெருமாளுடைய சரி நானே சொல்றேன். கெஞ்சி கேக்குறீங்க. கெஞ்சி இல்ல, கெஞ்சியெல்லாம் நீ எங்க போயிட கூடாது, கெஞ்சி போயிட கூடாது. அப்படியா? கெஞ்சினா மிஞ்ச கூடாதுல, மிஞ்சினா கிஞ்ச கூடாது. மிஞ்சற தப்பு இல்ல, அளவோடு மிஞ்சற வரைக்கும் தப்பு இல்ல. அளவுக்கு அதிகமாயிட்டா தான் அமிர்தம் கெஞ்சாக மாறி விடும்ல. பெருமாளுடைய வாயை காவலாக இருவர் வந்து நிப்பாங்க. யார் அப்படின்னா ஜெயன் விஜயன். இப்ப வைகுந்தத்துல பெருமாளுக்கு வந்து காவல் காக்கிறவங்க அவங்க 2 பேரு தான். எப்படி வந்து வெள்ளையங்கிரியில் வீச்சு இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு வந்து நந்தியாகப்பட்டவன் வந்து காவல் இருப்பாரு. அவர் அனுமதி இல்லாம சிவனை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி பெருமாளுடைய வைகுந்தத்துல வந்து இவங்க அனுமதி கொடுத்தா தான் உள்ள யாருமே போக முடியும். அப்ப வாயில் காவலராக இருக்கிறாங்க ஜனகாதி முனிவர்கள் வந்து பெருமாளை பார்க்கணும்னு சொல்லி 4 பேர் வர்றாங்க. யாருன்னு தெரியாம இந்த 2 பேரும் தடுத்து நிறுத்திடுறாங்க. நீங்க வந்து இங்க அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது, இப்படி எல்லாம் போனீங்கன்னா பெரும் பிரச்சனை வரும்னு சொல்லவும் இல்லப்ப நம்ம போவோம்னு சொல்றாரு. இல்ல நீங்க என்ன அனுமதி இருந்தா தான் போகணும்னு சொல்லி இப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்கையில அவங்க மீறி போயிடுறாங்க. மீறி போன உடனே தடுத்து நிறுத்தினா சண்டை போடுறது மாதிரி 2 பேரும் சண்டை போடுற மாதிரி தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப நாங்க யாருன்னு தெரியாம எங்களுடைய அருமை தெரியாம நீ வந்து தடுத்து நிறுத்துற, நீ என்ன செய்யற? அப்படியே பூலோகத்துல போய் பிறக்க கடை வந்து சாபத்தை கொடுத்துட்டாங்க.
இங்க இருக்க தேவையில்லை. வைகுந்தத்துல இருக்க நீங்க அருகதையே இல்ல. நீங்க பூலோகத்துல போய் வந்து பிறக்க கிடந்து முனிவர்கள் வந்து கோபப்பட்டு சாபத்தை கொடுத்துறாங்க. முனிவர்கள் கொடுத்த சாபம் என்பது பழித்தே தீரும். அதை மாற்ற முடியாது. என்ன செய்யறாரு இந்த ஜெயனும் விஜய் ஓடி போய் வந்து பெருமாளுடைய காலில் விழுந்து அழுகிறாங்க. என்ன அழுகிறாங்க? பெருமாளே, வந்தது யார் என்று அறியாமல் ஜனகாதி முனிவர்கள் என்று தெரியாம தடுத்து நிறுத்தினான். ஆனா சாபத்தை கொடுத்து விட்டார்களே, நாங்க என்ன செய்வோம்? உங்களை பிரிஞ்சு ஒரு நாளைக்கு கூட நாங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? போய் மன்னிப்பு கேட்கறாங்க. பெருமாள்கிட்ட அழுது தவிக்கிறாங்க. உங்களை விட்டு நாங்க ஒரு நாள் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப முனிவர் கொடுத்த சாபம் பழிச்சே ஆகும். நான் என்ன கேட்கிறேன்னா, நல்லவர்களால் பூலோகத்துல பிறந்து நல்ல மனிதர்களாக நல்லவங்களாக வாழ்ந்து 7 ஜென்மம் எடுத்து என்னை வந்து அடையிறீங்களா, இல்ல கெட்டவர்களாக அவதாரம் எடுத்து 3 ஜென்மம் எடுத்து என்னுடைய வைகுந்தம் வந்து சேர்றீங்களான்னு பெருமாள் கேட்கிறாரு. அப்ப வந்து உங்களை புரிந்து 7 ஜென்மம் எல்லாம் நாங்க எடுக்க முடியாது, 3 ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, கெட்டவங்களாவே நாங்க பிறக்கிறோம் சொல்லி என்ன செய்யறாங்க? ஜெயனும் விஜயனும் பெருமாள்கிட்ட வந்து அவதார புரிசர்களா வந்து வரம் வாங்குறாங்க. அந்த வரத்தின் காரணமாக முதல் யுகமான கிரீதா யுகத்துல வந்து இரணியாச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கர்களாக வந்து பிறக்கிறாங்க. யாரு? ஜெயனும் விஜயனும். அரக்கர்களாக பிறந்தவர்களை பெருமாளே அவதாரம் எடுத்து என்ன செய்யறாரு? வதம் பண்ணி கொண்டுறாரு. முதல் ஜென்மம் முடிந்து விட்டது. இரண்டாவது ஜென்மமாக இரண்டாவது யுகமான கிரேதா யுகத்தில் யாராக பிறக்கிறார்கள் அப்படின்னா, ராவணேஸ்வரன் கும்பகர்ணனாக இந்த ஜெயனும் விஜயனும் அவதார புருஷர்களாக பிறக்கிறாங்க. அப்ப ராவணனும் கும்பகர்ணனும் யாரு? அரக்கர்கள். அப்ப அரக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் வதம் பண்ணணும்? பெருமாளே அவதாரம் எடுத்து வந்து அவதம் பண்ணணும். அப்ப இரண்டாவது யுகமான திரேதா யுகத்தில் நடந்த கதை என்ன? ராமாயணம். இந்த ராமாயணத்தில் ராம அவதாரமாக எடுத்து தென்னிலங்கைக்கு சீதையம்மாளை வந்து சிறை எடுத்து போன ராவணேஸ்வரன் அங்க போய் ராவணனையும் கும்பகர்ணனையும் வதம் பண்ணது யாரு? ராமன். இரண்டாவது அவதாரம் என்பது முடிந்து விட்டது. மூன்றாவது ஒரு அவதாரம் இருக்குல்ல, மூன்றாவது அவதாரமாக துபாபர யுகம், மூன்றாவது யுகமும் அதுதான். இந்த துபாபர யுகத்தில் வந்து யாராக வந்து பிறக்கிறார் அப்படின்னு அந்த ஜெயனும் விஜயனும், அதாவது கிருஷ்ணனாகப்பட்டவனுடைய மாமனாக இருக்கக்கூடிய கம்சன் அவன் அரக்கன், சிசுபாலனாகப்பட்டவன் ஒரு அரக்கன், அவளுமாக அவதார புருஷர்களாக 3 அவதாரம் எடுத்து அங்கே யார் வர்றது? கிருஷ்ணனாகப்பட்டவர் வந்து யார வதம் பண்றாரு? கும்பகர்ணனை எப்படி வந்து பெருமாள் அவதாரத்துல கொண்டாரோ அதே மாதிரி கிருஷ்ணா அவதாரத்துல கம்சனை வதம் பண்றதுக்காக குழந்தையாக அவதாரம் எடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அவ கம்சனையும் சிசுபாலனையும் கொண்டவர், அழித்தவர், வதம் பண்ணவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. முதல் ஜென்மமாக இரணியாச்சல், இரண்டாவது அவதாரமாக ராவணன் கும்பகர்ணன், மூன்றாவது அவதாரமாக கம்சன் சிசுபாலன். இப்படி 3 அவதாரத்திலையும் பூலோகத்துல கெட்டவர்களாக அரக்கர் குலத்தில் பிறந்து அவர் பெருமாள் அவதாரம் எடுத்து அவர்களை வதம் பண்ணுகிறார். 3 அவதாரம் 3 ஜென்மம் முடிந்த உடனே மறுபடியும் வைகுந்தத்துக்கு காவல்களாக இருக்கக்கூடியவன் ஜெயன் விஜயன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமாளுடைய ஆலயத்தில் 2 பேரு வாயில் காவலாக சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கும். அப்ப யாருன்னா பெருமாளுடைய காவலர்கள். அவர் காவலர் இருக்கிறாங்கன்னா அவங்க அனுமதியோட தான் உள்ள நம்ம பெருமாளுடைய ஆலயத்துக்கு போக முடியும். இங்க கேட்ட கேள்வி என்ன? அப்ப 2 பேர் வந்து அவதார புருஷர்களாக யாராரு பிறக்கிறது அப்படின்னா 3 ஜென்மம் 3 அரக்கர் குலத்தில் பிறந்து 3 அவதாரத்தில் ராமனாகப்பட்டவராகவும் கிருஷ்ணனாகப்பட்டவரும் இரணியாச்சனை வந்து யாரு வந்து வதம் பண்றது அப்படின்னா நரசிங்க பெருமாளாகப்பட்டவர் அவதாரம் எடுத்து வதம் பண்ணுகிறார். கேட்ட கேள்வி இதுதான் விளக்கம். நீ சொன்னது அப்பட்டமான பொய் இல்ல, சரியா தான் சொல்லியிருக்க. கழுவுற தண்ணியில நழுவுற மீன் மாதிரி குளிக்கல கண்ணை மூடிக்கிட்டா இருக்க முடியும். நீ சொன்னீங்க கழுவுற தண்ணியில நழுவுற மீன், நழுவுற மீனத்தை இருக்க கூடாது. முதல்ல அவதாரம் ஓயாம நழுவிக்கிட்டு இருக்கு, அதத்தை முதல்ல புடிச்சு உரைச்சு போடுவாங்க. ஆக அப்படிப்பட்ட பொண்ணுக்கு பத்தியில நல்ல ஒரு சிறப்பு ஒரு கேட்டகரி சேர்த்து ஒரு விளக்கத்தை சொல்லணும், சரியா சொல்லணும்ல. நீங்க கேட்டீங்க அதோட சேர்ந்து போட்டு வந்தவர்த்த சொல்றீங்க கேட்டுங்க. ஆக ஒருத்தர் தனிப்பட்ட பெருமை எல்லாம் இருக்குது. வேற என்ன என்ன இப்படி சரியா ஒத்துக்கிட்டாரு? பெருமையான நாரதர் மகரிஷி என்ன வேணும்? அண்டையில இருந்து மக்கள் உங்களுக்கு பொருத்தம்னா இருக்கு. வாய் வக்கடைய அந்த வாய் சவுடெல்லாம் வேற யார்த்தையும் வச்சுக்கிறீங்க. என்னைட்ட வந்து பேசணும்னா வாய்ப்பதனா கைப்பதனமா பேசணும். பதில் சொல்லிட்டு என்ன கடிச்சு விடுறது? ராட்சசியா கேட்டீல? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ராட்சசியோட பரவாயில்ல, அது ஒண்ணே அப்படிதான், அது பரவாயில்ல. ஏன் அப்படி? அப்படிப்பட்ட பெருமை உண்டு. என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் ராட்சசி பரவாயில்லைன்னா ராட்சசி பரவாயில்ல என்ன அர்த்தம்? என்ன? நீ அழகு ராட்சசி, அது கொடுமைப்படுத்துறது. நீ கொடுமைப்படுத்துற மாதிரி தெரியும். ஆனா உனக்கு தெரிஞ்சுக்க, சிலர் நல்லவர்கள் சொல்லும் போது ஆரம்பத்துல தான் கசக்கிற மாதிரி தெரியும். நான் உன்னை கத்தி சொல்றேன் எதுக்கு நினைக்கிறேன்? நல்லதுக்காக சொல்றேன்.
சின்ன புள்ள இங்க எவ்வளவு நல்லா இருக்கன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கேட்டீங்களா ஒரு என்ன கேள்வி? கேள்வி? இந்த கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் 16 ஆண்டுகள் பேசாம வாய் திறக்காம ஒரு பிள்ளைங்க அழுகணும். அழுகாம இருந்துச்சா எந்த பிள்ளைங்க என்ன காரணம்? சொல்லுங்க. ஆரம்பத்துல ஒரு ஊரு தூத்துக்குடி பக்கத்துல ஆழ்வார் திருநகரின்னு அந்த ஊரு. சரி. இந்த ஆழ்வார் திருநகரி இந்த ஊர்ல ஒரு ஆள் இருந்தாப்ல. அவர் பேரு மாரம் காரின்னு. அந்த அம்மா அவங்க வேற உடையினங்கைன்னு பேரு. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. பலகாலமா பிள்ளை இல்ல. இந்த காரிக்கு உடனங்கைக்கு ரொம்ப காலமா பிள்ளை இல்லாத போது இறைவனுடைய திருவருளால பெருமாளுடைய வேண்டுதல் கிடங்க பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டது கிடங்க ஒரு பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்தா அப்படி இருக்கணும், சந்தோஷப்படணும்ல. ஆனா இந்த பிள்ளை பிறந்த உடனே அழுகல கத்தல அசைகல பேசாம புண்ட மாதிரியே இருக்கு. அப்படியே இருக்கே தவிர எந்த அசைவுமே இல்ல. பார்த்தாங்க இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை வளர்ந்துருக்கு, அசைவு இல்லாம ஒரு குழந்தை அழுகாம இப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கே ஏன் அப்படி இருக்கு? நேர பெருமாளுடைய வாசலுக்கு தூக்கிட்டு போறாங்க. திருக்குறுகூர் பெருமாள் வாசல்ல தொட்டில் கட்டி அந்த குழந்தையை போடும்போது அந்த குழந்தை இருக்கிறது பெருமாளே அசைவு இல்லாம அந்த பிள்ளை இருக்கு. அழுக மாட்டுது, பேச மாட்டுது, ஒரு அசைவும் இல்ல. ஆனா உயிர் மட்டும் அப்படியே இருக்கு. 4 பொழுது அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இருக்கு. ஆனா அழுகிறதோ பேசுறதோ சாப்பாடோ எதுவுமே இல்ல. ஏன் இப்படி இந்த பிள்ளை இருக்கு அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா தொட்டில இருந்த பிள்ளைய காணோம். எங்கடா பார்த்தா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தை கொண்டுக்குள்ள போய் இந்த குழந்தை இருக்கு. குழந்தையோட கூப்பிட்டு பாக்குறாங்க, தூக்கி பாக்குறார்கள். இடத்தை விட்டு அசைவனானது அப்படியே இருக்கு. அங்கே புள்ள 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அந்த புளிய மர பொந்தலையே அந்த குழந்தை அப்படியே இருக்கு. பேசல, அசைவில்ல, ஆனா 4 பொழுது வளர்ச்சியாவே இருக்கு. இது ஒரு தெய்வ குழந்தையா இருக்கு. நம்ம இது வரைக்கும் எத்தனை பிள்ளைய பார்த்திருக்கோம்? உணவு இல்லாம ஒரு குழந்தை வளருதா? ஆச்சரியமா இருக்கு. அழுகை இல்ல, சத்தம் இல்லாம, பேச்சு இல்லாம இப்படியே இருக்கு. அப்படின்னு பார்த்தா 16 ஆண்டுகளாக பேசாம அங்கே இருக்கு. புளிய மரமே காவலாக அந்த இடத்துல இருக்கு. பெற்றோர்கள் வந்து பார்த்துட்டு போராட தவிர கூட்டி முடியல. அப்பதான் இந்த 16 ஆண்டுகள் அசைவில்லாம இருந்த அந்த பிள்ளைகளுடைய இருந்த இடத்துல இருந்து ஒரு ஒளி பிரகாசம் எல்லா இடத்துலயும் பரவுது. பரவக்கூடிய அந்த ஒளி வலது சீல செல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வார் மீது படுது. இந்த மதுரகவி பார்த்தாரு, எங்க இருந்து அந்த ஒளி வருது, எங்க இருந்து வருது அப்படின்னு அந்த ஒளி வந்த திசையை நோக்கி வந்து பார்த்தா இந்த தூத்துக்குடிக்கு பக்கத்துல ஆழ்வார் திருநகரின்ற புளிய மரத்தடியில வந்து அந்த ஒளி நிக்குது. இந்த இடத்துல நிக்குது. என்ன காரணம் எட்டி பார்த்தா புளிய மர பொந்துக்குள்ள அந்த குழந்தை அப்படியே அசைவில்லாம இருந்துச்சா. உயிர் இருக்கா இல்லையா கூட தெரியலையே. மதுரகவியாளர் பார்த்தார். சின்னதா ஒரு கல்லை எடுத்து அந்த பொந்துக்குள்ள இப்படி தூக்கி போட்டாராம். தூக்கி போட்ட சத்தம் கேட்டு குழந்தை கண்விழித்து பாக்குது. முத கண்ணை விழிச்சு பாக்குது. கண்ணை விழிச்சு பார்த்தோன்னே ஆகா உயிர் இருக்கு அப்படின்னு வாரம் தெரிய வருது. சரி பேச்சு கொடுத்து பாப்போம், பேசுதா அப்படின்னு பார்ப்பதற்காக நம்மால் ஒரு கேள்வி கேட்டாரா. செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறாப்ல. செத்தது வயிற்று சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் கேட்டோன்னு வாய் திறந்து முதலில் பேசுகிற குழந்தை அது அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னுச்சா. என்ன அர்த்தம்? உலகத்துல சாஸ்திரத்தை புத்தகத்தை படிச்சாலும் மதுரகவியாழ்வார். ஆனா எந்த புத்தகத்தை படிக்கல, வேதங்களை கத்துக்கல. அப்ப இயற்கையாவே குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருக்குன்னா அது பெருமாளுடைய அம்சம் என்று சொல்லி அந்த குழந்தையத்தினுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாரா மதுரகவியாழ்வார். இப்ப இந்த வாசகத்தை சொல்லிட்டா செத்ததை வயிற்றில் சிறியது பிறக்கில் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் ஆன்மா உயிர் உள்ளது, உயிரற்ற சடமாக கிடக்கக்கூடியது இந்த வெற்று உடலாகப்பட்டது. இந்த உடலுக்குள் உயிர் உள்ள ஆன்மா புகுந்து கொண்டு அந்த ஆன்மா அங்கேயே சுத்தி திரிந்து இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய சுகத்தையும் துக்கத்தையும் தன்னுடையது என்று தானே அறிவித்து அங்கே வாழ்ந்து அங்கே சாகிறதா. அதனால கேட்டார், செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று அங்கே கிடக்கும், அது அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொன்ன ஆழ்வார் அவர்தான். இறைவனாகப்பட்ட திருவரங்கத்தில் உள்ள பெருமாளே இந்த ஆழ்வார் வேற யாரும் இல்ல, இவர் நம்முடைய ஆழ்வார், இவர் நம் ஆழ்வார் அப்படின்னு இறைவன் திருக்கரம் கொண்டு இவர் நம்ம ஆழ்வார் என்று அழைத்தாராம். அந்த ஆழ்வார் 12 ஆழ்வார்களே 16 ஆண்டுகள் வாய் திறந்து பேசாமல் இருந்த குழந்தை, ஞான பொழிவர் பிறந்த அற்புத குழந்தை 12 ஆழ்வார்கள் நம்ம ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் அந்த ஆழ்வார். ரொம்ப சிறப்பு சிறப்பு. 12 ஆழ்வார்களில் நம்ம ஆழ்வாராக பிறந்த குழந்தை வந்தவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். ஆனா அவருக்கு வயசு என்ன தெரியுமா? அவர் மூத்தவர், 65 வயசு. ஆனா இது 14 வயசு. 14 வயசு பிள்ளைய நீங்க தான் எனக்கு குருன்னு சொல்லி காலில் விழுந்து மரபு என்பது கிடையாது. 12 ஆழ்வார்கள் 11 பேர் ஆகப்பட்டவர்கள் பெருமாளை தொழுது சரணடைந்தவர்கள். ஆனா மதுரகவி ஆழ்வார் மட்டும் பெருமாளை தொழுத அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை வாழ்த்தி பாடி பெருமை என்று வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? அடியார்கள் பெருமையை பாடுவதும் பரலோகத்திற்கான வழி, வைகுந்தத்திற்கான வழியை பெண்களுக்கு பருவம் என்னென்ன? பேதை பெதமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரரசு கொடுக்க 7 வகை தாங்க அறிந்திருப்பது. 3வது மங்கை பருவம். ஆடி காத்துல அம்மையே பிறக்கும். எதுக்கு? ஏன் பிறக்குது? என்னமா ஆடி
ஆடியே வரவில்லையே அப்புறம் எப்படி அம்மைய பிறக்கும்? ஏன் நம்ம ஆடாட்டம் போதாதா? ஆடி பூசான வரணுமா? இல்ல ஆடி வந்துச்சுன்னா நியாயமா இருக்கு நீங்க கேக்குற கேள்விக்கு. அத கேக்குறேன். ஆடி காத்துல அம்மை. ஏமா இந்த மாசத்துல இந்த கேள்வி கேட்கணும் இருக்காமா? அப்படி கிடையாது. அப்புறம் என்ன? இந்த மாசத்துல இந்த கேள்விதான், இந்த மாசத்துல இதத்தான் பேசணும், அப்படி சட்டம் கிடையாது. அப்புறம் என்ன? ஆடி காத்துல அம்மையும் பறக்க முடியல, எதுக்கு பறக்குதுன்னு கேட்டேன். என்ன பறக்குது அப்படின்னா எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். சரி. இருந்தாலும் பழமொழிகள் போது மதிப்பு வந்ததுதான் நிறைய விஷயங்கள். காற்று பல்வேறு வீசிக்கிட்டு அப்ப முருங்கையை நட்டவே வெறுங்கையோட சொல்லுவாங்க. முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவானா? வர முடியாதானே? ஆடி காத்துல அம்மி பறக்குமா? நான் தான் உங்களை கேட்டிருக்கேன். அது என்னதுன்னா எதுக்கு? ஆடி காத்துல அம்மி பறக்குனா சிறு கல்லு கூட பறக்காது, கழுகுகள் இலைகள் வந்து பறந்து போகும். கல்லு பறக்குமா? பறக்கவே பறக்காது. அம்மி என்பது பெரிய கல்லு. அது எப்படி பறக்கும் அப்படின்னா இந்த கேள்விக்கு அதுக்கு இந்த மாசத்துக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி சித்திரையில தான் வந்து அம்மை நோய் என்பது பெரும்பாலும் வருது. ஏன்னா அந்த பனிக்காலம் முடிந்து வெயில் காலம் வரக்கூடிய காலம். அந்த நேரத்துல மக்களுக்கெல்லாம் வந்து அம்மை நோய் என்பது தாக்கும். அப்ப உள்ள காலத்துல ரொம்ப பேருக்கு வந்து அம்மை நோய் தாக்கிருக்கு. சரி. பெரிய அம்மை வந்த பின்னாடி என்ன செய்யறேன், ஆத்தா தனிஞ்ச பின்னாடி தண்ணி ஊத்தி இந்த மருவெல்லாம் வந்து கொஞ்சம் புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு நாள் ஆகும். அவன் நாளாகும் போது எப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்னா ஆடி காற்றுல வந்து தென்கிழக்கு பருவ காற்று வீசும் பத்தியெல்லாம். அப்ப அந்த காற்று அடிக்கின்ற பொழுது இந்த காற்றாகப்பட்டது உடம்பில் பருகின்ற பொழுது அந்த ஆடி காத்து பட்டு உடம்பில் இருக்கிற அம்மை நோய் என்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்ச இந்த புண்ணு தழுவெல்லாம் ஆறிடுமா. அப்ப ஆடி காத்தில் அம்மையும் பறக்குமா? நோய் பறக்கிறத ஆடி காத்துல அம்மை பறக்கும், அம்மை பறக்கும், ஆடி காத்துல அம்மி பறக்கும். படக்கிழந்து வந்த வாட காத்து தெற்கிலிருந்து அடித்தா தெண்டல் காத்து காத்த கூட வைபத்து கொடுத்தாங்க. நீ சொன்ன மாதிரி முருங்கை தின்னவே வெறுங்கை எடுத்து செல்வான்னா முருங்கை நட்டவே வெறுங்கை எடுத்து செல்ல மாட்டேன். முருங்கை தின்றவன் வெறுங்கையோடு செல்வா. அதாவது முருங்கை மரம் இருக்கலாமா? முருங்கை மரம் வலிமை இல்லாம இருக்குமே தவிர முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய காய்களையும் அங்க இருக்கக்கூடிய கீரையும் பூவையும் அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் இளவட்ட முறுக்கா இருக்கும் போது ஆரம்பத்துல இருந்து உணவோட சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா கடைசி காலத்துல வயோதிக பருவத்துல 3வது கை என்று சொல்லக்கூடிய கம்ப ஊண்டாம அப்படியே வெறுங்கையோட தெம்பா நடந்து போடாம. அப்ப முருங்கை தின்றவள் வெறுங்கையோட செல்வான், தின்னவன் நட்டவே இல்லை. அதனால அப்படி முருங்கை தின்றவன் வெறுங்கையோட செல்வான், முருங்கை உண்டவன் வெறுங்கையோட போவான். அப்படிங்கிற மாதிரி முருங்கையோட வெறுங்கையோட போவான். மாறி வந்துருச்சு. அவங்களுக்கு சிறப்பு பூமி இருக்கு. பெண்களுக்கு பருவமணி என்னமா பருவம்? 7 பருவம் முடிச்சிட்டு பேத விதமாக மங்கடை எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு பருவம் முக்கியம். என்ன பருவம்? பேதை பதுமை மங்கை மடந்தை அறிவே தெளிவே பேர் நமஸ் கூடிய 7 பருவம். நீங்க அழைச்சிருக்கது 3வது மங்கை பருவம். 3வது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 12ல இருந்து 13. வாய திறந்தாலே அட்ட பொய் ஏன் படுத்துறீங்க? என்ன நான் பொய் பேசுவேன் நானே? பொய்யா பேசுறீங்க? பொய் பேச தெரியுமானே? நான் பொய்யே பேச மாட்டேன். நல்ல ஒரு மேடையில எதுக்கு எடுத்தா பொய் சொல்ல சொன்னாங்க. நான் இத சுட்டு பார்த்தா பொய்யே வராது. 13. எத்தனை வயசு? 12ல இருந்து 13 மங்கை பருவத்துக்கு. கூசாம கொஞ்சம் கூட கூசாம. உங்களுக்கு உங்க மகளுக்கு எங்களுக்கு மகளுக்கு நான் சொல்றத கேக்குறேன். மங்கை பருவத்துக்கு 12ல நீ எங்க போனாலும் சத்தியமா சொல்றேன். ஆண்டொன்று போனால் வயது ஒன்று போனால் அது தெரியுது. உனக்கு வயது அப்படி கேட்டானா 12 13 நீ சொல்லி தெரியாத. சரிங்க சுவாமி, அப்புறம் எப்படி சொல்றது? உனக்கு ஒரு 10 இல்ல 11 இருக்கு. ஏன் வயசை கூட சொல்றீங்க? 8ன்னு சொல்லுங்களே, நல்லா இருக்கு. பருவத்தை உருவத்தை கண்டு உனக்கு மாப்பிள்ளையாப்பட்ட ஒரு காலம் கண்டு மாப்பிள்ளை போறது. காலம் கண்டு கிடையாது கண்டு ஆட்டுக்குட்டி செம்பரி இதெல்லாம் பாத்துட்டாங்க. என்ன பண்றது? பள்ளியோட நிலைமை எப்படி எல்லாம் மாறி வந்துருச்சு பாத்தீங்களா? காலம் கண்டு பாத்துட்டு வரா. அப்படி நினைக்காத. என்ன காலம் கண்டு? காலம் கண்டு அந்த காலம் கண்டா அப்படி இல்ல, முக்காலம் உண்டு. அந்த முக்காலத்தில் நல்ல ஒரு காலம் கண்டு உனக்கு ஒரு மாப்பிள்ளை நல்ல காலம் கண்டு காலத்தை கண்டு கருதி நல்ல காலம் படக்க போதா? அப்படியா? பிறக்கக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்ப என்ன காலம் படக்குது? நாளைக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் அவனிருள்ள முடி மறந்தா பாட்டடோ எனக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் அவனிருள்ள முடி மறந்தா பாட்டடோ உலக புகழ் தப்பிக்கிட்ட குமரம்மா ஒரு நடைக்கு மறந்து கொண்டா மருமம்மா Thank you.
சிவடி வேலன் என்பார் சண்முக சுந்தரம் என்பார் போகர் கொடுத்த பொக்கிசமா கொண்ட நேடியனா சிவனருள் வட்டவனா பள்ளி சிந்தையில் நின்றவனா அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகே சின்ன முருகையா பேரு என்று கூறமா வேடனுக்கும் வள்ளிக்கும் தான் பெருமை வந்து எனக்கு இப்பதான் கொஞ்சம் ஞானோதயம் பிறந்திருக்கு. ஒரே வார்த்தையில சொல்றேன், உங்க புகழும் பெருமையும் அப்படிப்பட்ட முருகனை கட்டுறதை மட்டும் நீ தவிர்த்துட்டு வேற எந்த வார்த்தையும் சொல்லாத. முருகனை கட்டிக்க உன்னை எங்க உணர முடியும் அப்படியா? நான் சொல்றேன் பாருங்க, இத சொன்னவனா அப்படியே நீங்க மயங்கிருவீங்க. என்ன புரியா சொல்றீங்க? பதங்க கோத்திர இதெல்லாம் என்னத்த சொல்லுவேன்? இப்படி எல்லாம் பேசினாதான் சீக்கிரம் தகவல் போய் சொல்லுவார் முருகன். இல்லைன்னா சொல்ல மாட்டாருல. நான் சரின்னு சொல்லிட்டேன், என்ன வள்ளியம்மா வந்ததும் சரின்னு சொல்லிருச்சுன்னு மறந்துடுவார்ல. எவ்வளவு வேகமா சண்டை போடுறோமோ அவ்வளவு சீக்கிரமா முருகன் போய் தகவலை சொல்லுவார். இனியாவது ஒண்ணு கரையெல்லாம் தரிசனமே மேல் படை செய்வாய் செந்தில் வடி வேலா.